இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அமி ஃபேமிலியில் தான். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிம்சியோட எஃப்எஃப் மை ஷவுட்டி பேபி பார்ட் 13 தான். போன பாட்டு வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டோட லாஸ்ட்டில் ஜிமின் உங்களை முழிச்சிருக்கிற டைம் வந்து பார்க்க மாட்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் முழிச்சிருக்கிறது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் உங்களை வந்து பார்த்துட்டு போயிருந்திருப்பான். அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் மினிக்கிட்ட வந்து கேட்டிருந்துருப்பீங்க. அவள் வந்து நீங்கள் முழிச்சிருக்கீங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஷாக் ஆகி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ நீ சொல்லலைன்னா நான் ஜிமின்கிட்டே போய் கேட்பேன்னு சொல்லிவிட்டு அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்குறீங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. இப்போ அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அவள் எதுவுமே சொல்லாமல் உங்களுக்கு பிளேட்டில் ஃபுட்டு எடுத்து வச்சுட்டு நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் இப்போ நீ சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒழுங்காக சொல்லு, அவன் எதுக்காக இப்படி பண்ணுறான், நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற கோபத்தினால என்னை பழி வாங்குறான் அவன். அதனால தானே அவன் இப்போ என்னை வந்து பார்க்க மாட்டான், என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறலோடு கேட்டுட்ருக்கீங்க. அவள் எதுவுமே சொல்லாமல் அப்படிலாம் இல்லை பையன், நீ கண்டிப்பாக சாப்பிட்டேன்னா நான் சொல்கிறேன், நீ டைமுக்கு சாப்பிட்டு மெடிசன் எடுத்துக்கணுன்றதுனால தான் ஜெமன் இப்போ வெளியே போயிருக்கான், தயவு செஞ்சு நீ சாப்பிடு, நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் முடியவே முடியாது, நீ சொல்லலைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க கையில் அந்த பிளேட்டை கொடுத்துட்டு சரி நான் சொல்கிறேன், நீ கேட்டுகிட்டே சாப்பிடு அப்படின்னு அவள் சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறீங்க. அவள் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கள் பாரு வயன், எனக்கே சில விஷயம்லாம் இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி தெரியும், அதனால தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை, என் மேலே நீ கோச்சிக்காத. அன்னைக்கு நீ இந்தியா போனதுக்கப்புறம் ஜிமின் உன்னை மிஸ் பண்ணனா இல்லையான்னு அவன் கூட இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவன் எதையுமே வெளிப்படுத்தலை, அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறா. ஸோ நாமளும் அப்படியே போகலாம். இப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, உங்கள் சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் வந்திருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜிமின் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். பிகாஸ் அவனுக்குள்ளேயுமே ஒரு லவ் ஃபீல் இருந்திருக்கும், உங்கள் மேலே ஒரு இனம் புரியாத ஃபீல் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஃபீலோட அர்த்தம் என்னென்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பான், இது லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து அதை எடுத்துக்க விரும்பலை. பிகாஸ் உங்கள் ஃபேமிலி பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். கிம்முக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிக்காது, உங்கள் சிஸ்டருக்கும் பிடிக்காது. அப்படின்னும் போது எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்படியே வல்ல கட்டாயமாக உங்கள் லவ் அவன் ஏற்றுக்கிட்டாலும், அதாவது உங்கள் மனப்பூர்வமாக அவன் ஏற்றுக்கிட்டு ஃபேமிலியை விட்டு நீங்கள் வெளியே வர மாதிரி ஆச்சுன்னா, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவனோட மட்டும் நீங்கள் இருக்கணும், ஃபேமிலி யாருமே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கஷ்டத்தையும் அவன் ஃபீல் பண்ணிட்டு தான் எதையுமே வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்திருப்பான். அப்படியே அவனுக்கு ஒரு 2 நாள் ஓடி இருக்கும். உங்களோட ஞாபகங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கும். அந்த டேவோட மார்னிங் ஜிமினாவோட அம்மா வந்து யதார்த்தமாக உங்கள் வீட்டுக்கு, அதாவது சாஷாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க மார்னிங் டைமில் சம்திங் ஏதோ கொடுக்கறதுக்காக. அப்போது அவங்க ரொம்ப நேரமாக டோர் நாக் பண்ணிகிட்டே இருந்து டோர் ஓப்பனே ஆகலை, உள்ளேருந்து சாஷா வரவே இல்லை. அப்போ ஜிமின் வீட்டில் தான் இருந்திருப்பான். ஸோ சாஷா வரல அப்படின்னதும் அவங்க வெளியே சும்மா யதார்த்தமாக அந்த லாக் வந்து அன்லாக் பண்ணி பார்க்குறாங்க. அது சும்மா தான் வந்து லாக் ஆகிருந்திருக்கு போல். ஸோ அன்லாக் ஆகிடுச்சு. அப்போ அவங்க உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு எட்டி பார்க்கும்போது வீடே ஒரு மாதிரி காலியாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே போனால் வீட்டை லாக் பண்ணிட்டு தானே இவள் போவா, ஒரு வேளை என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யதார்த்தமாக சாஷான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. அப்போது சுற்றி முற்றி பார்க்கும்போது வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலை. அவங்க ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்தோட உங்கள் ரூமுக்கு வந்து, அதாவது சாஷாவோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க, அங்கேயும் யாரும் இல்லை. உங்கள் ரூமில் வந்து பார்க்குறாங்க, அங்கேயும் யாரும் இல்லை. இப்போ திருப்பியும் கீழே வந்துட்டு கிச்சன் வந்து பார்க்கும்போது தான் சாஷா கிச்சனில் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ டக்குன்னு சாஷாவை வந்து தூக்கிட்டு அப்படியே மடியில் வச்சு எழுப்பி பார்க்குறாங்க. எழுந்துக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபேஸில் தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவள் எந்திரிக்கவே மாட்றா. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது. ஸோ பயந்து போனவங்க உடனே வீட்டுக்கு போய் ஜிமினை கூப்பிட்டு இந்த மாதிரி
தெரியுடா, அவங்க உள்ள மயக்கம் போட்டு கிடக்குறாடா, அவளுக்கு ஒரு மாரி கான்ஷியஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அழுகுற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ ஜிமின்க்கும் அந்த நேரத்தில என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து அப்படியே கையில லிஃப்ட் பண்ணிட்டு கார்ல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இப்ப ஜிமினோட அம்மா, சாஷா 3 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பாங்க. ஸோ டக்குன்னு அவங்க சிஸ்டரை வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் மயக்கம் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமேட்டு ஜமுனோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்காங்க. அண்ட் தென் ஜிமனுக்கு இந்த ஃபீல் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்து அவங்க இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி லிட்ரலி அழுக வருது. ஸோ சந்தோஷமாக இந்த ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி மனசு லேசாக ஃபீல் பண்ணுறான். ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. குழந்தை வந்து வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும், இது மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு எமோஷனில் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க அம்மாவுக்கே ஜிமின்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து புதுசாக தான் இருக்குது. ஸோ அவங்களுமே அந்த நேரத்தில் டக்குன்னு பேக் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போது கிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கிம்மும் அவசரமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்து பார்த்தா அப்போ தான் தெரியுது ஹாஸ்பிட்டலில் ஜிமினோட அம்மா கூட ஜிமினோ நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல கிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிமின் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது கிம்முக்கு வந்து ஒரு மாதிரி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காமல் தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்து சாஷாவை பார்க்குறாங்க. ஸோ தென் ஜிமின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். சரிம்மா நான் கிளம்புறேன், நீங்கள் அவங்க கூட வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அவனால் அந்த இடத்துல இருக்க முடியல. பிகாஸ் கிம்மோடைய ரியாக்ஷன்ஸ், அவருடைய பிஹேவியர் அதுலேயே வந்து ஜிமினுக்கு புரிஞ்சிருது அவர் எந்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினுக்கு வந்து அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்க முடியல. இருந்தாலும் ஜிமினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதை வந்து அவனால் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து போயிடுறான். இப்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அவங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த இடத்துல சாஷா வந்து என்ன நினச்சிக்கிறான்னா, ஜிமினோட அம்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறா. ஸோ அதே ஃபீலோடையே வீடு வரைக்கும் போயிட்டு அவங்கள உள்ளே கூப்பிட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க அம்மா கிளம்பும்போது, சரி சாஷா உடம்ப நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா நல்ல வேலை வீட்டில் ஜிமின் இருந்தான், இல்லைன்னா அவ்வளோதான், நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடந்துச்சோ அதை வந்து யதார்த்தமாக சொல்கிறாங்க. இப்போ தான் சாஷாவுக்குமே தெரிய வருது அவன் தான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலையே ஜிமின் மேலே ஒரு நல்ல தாட் வருது. அவங்க எதுவுமே வெளிப்படுத்திக்காமல், ஓ அப்படியா, சரி அப்படின்னு அவள் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே ஒரு 2 நாள் போகுது. இப்போ ஜிமினுக்கு சாஷா கிட்ட பேசணும் போல் இருக்குது. ஏன்னு தெரியல, ஒரு அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி வந்து ஜிமினுக்கு இருக்குது. பட் வந்து அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும், தென் அது பிறந்துச்சுன்னா அதை தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாஷா ஜிமினை ஒரு ஃப்ரெண்டாக கூட பார்க்க மாட்றா, ஒரு நெய்பராக கூட பார்க்க மாட்றா அப்படின்னு போது ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் எப்படி வயனோட விஷயத்த பேச முடியும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் முடித்து இந்த தாட்லேயே அவன் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போது யதார்த்தமாக சைடில் வந்து ஒரு ஷாப் பார்க்குறான். லைக் ஒரு மாதிரி இந்த கிஃப்ட் ஷாப் இருக்கும்ல அந்த மாதிரி பார்க்குறான். ஸோ அதில் வந்து வெளியே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. தென் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. தென் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வெளியே ரிவீல் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷாப் பார்த்துட்டு டக்குன்னு அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் அந்த பேபிஸ் ஃப்ரேம் இருக்கிற ஃபோட்டோஸாக வந்து நிறையா வாங்கிக்கிறான்.
அண்டு சின்ன சின்ன பேபி சம்மந்தமான கிஃப்ட்ஸு, குட்டி குட்டியா அழகான அந்த க்யூட்டான சாக்ஸு, அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்க்குறான். அழகா இருக்குது. அதெல்லாம் வாங்கிக்கிறான். ஸோ நெறையா வாங்கிட்டான். வாங்கிட்டு வீடு வரைக்கும் வந்தவனுக்கு உள்ள வர ஒரு மாதிரி தயக்கமா இருக்குது. எங்கே ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாரி தயங்கிட்டே யோசிச்சவன், அந்த கிஃப்ட்ஸு எல்லாத்தையும் அப்படியே காருக்குள்ளே வச்சுட்டு, ஒரு நோட்ல இருந்து பேப்பர் கிழிச்சு ஏதோ எழுதுறான். ஸோ ஒரு 5 நிமிஷம் எழுதிட்டு, அந்த பேப்பர வந்து அந்த கவர்க்குள்ளேயே வச்சுட்டு, அப்படியே அந்த கவர் மொத்தமா எடுத்துட்டு வரான். ஸோ உங்க வீடு, அதாவது உங்க சிஸ்டரோட வீட்டுக்கு முன்னாடி அந்த கவர் ஃபுல்லாத்தையும் வச்சுட்டு, காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். அவனோட வீட்டுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாஷா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா வெளிய யாருமே இல்ல. ஆனா கீழ ஏதோ பார்சல் இருக்கு. ஸோ ஒண்ணுமே புரியல. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு அத எடுத்துட்டு போறா. உள்ள போய் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நெறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டா அழகா இருக்கு. ஸோ கிம் தான் இத வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனா கிம் வந்து இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாமலாம் வச்சுட்டு போக மாட்டாரே! அப்படின்னா உள்ள வந்திருப்பாரே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ ஒன்றும் புரியல. யாரா இருக்கும்? என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட அப்படியே ஓப்பன் பண்ணி ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கா. அதில நெறையா வந்து அழகழகா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பேப்பரையும் பார்க்குறா. இப்போ ஒரு க்யூரியஸில் சிரிச்சுட்டே அந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதில வந்து எழுதியிருக்கு என்னன்னா, "ஹலோ சிஸ்டர், கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் வாங்கிட்டு வந்திருப்பான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்கள்ல. எனக்கு தெரியும். இதை நானே கொண்டு வந்து கொடுக்கணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் கொண்டு வந்தா அது எல்லாம் வாங்கிப்பீங்களா இல்லை தூக்கி வெளியே போட்டுருவீங்களான்னு எனக்கு தெரியாது. என் மேலே உங்களுக்கு நிறையா கோவம் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஏன் அந்த கோவம்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. இவ்வளோ தூரம் நான் சொன்னதை வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கள்ல. நான் தான் ஜிமன். தயவு செஞ்சு இதை இப்படியே முடித்து இந்த பேப்பரை கசங்கி தூக்கி போட்டு கிஃப்டெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு தெரியலை. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் கிடையாது. எனக்கு இன்னும் சொல்ல போகணுன்னா, உங்களுக்கு பேபி பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி என் வீட்டில் எனக்கு ஒரு அக்கா இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலில் தான் நான் உங்களை பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்குன்னு ப்ளட் பாண்டிங்கில் ஒரு சிஸ்டரோ பிரதரோ யாருமே கிடையாது. அதனால் என் வீட்டில் இந்த ஃபீலெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நானும் வீட்டில் ஒரே புள்ள. அதனாலே எல்லாமே தனியாகவே போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலை. அதனால் இந்த மாதிரி இந்த பேபின்ற விஷயம் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, யார் சம்மந்தமாகவும் கேட்டதும் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே ஒரு அக்கா இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பேபி வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் எப்படி நான் சந்தோஷப்படுவேனோ அப்படி தான் நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு அந்த பேபியை தூக்கணும், கொஞ்சணும், அது கூட விளையாடணும், அதை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு அது ஏன் சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் நான் புதுசாக ஃபீல் பண்ணேன் உங்களால் தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் அந்த கோவத்துக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நேரில் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இதுக்கு மேலேயும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா நான் என்னோடய நம்பரை இந்த பேப்பரில் லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் நீ எனக்கு பிடிக்காதவன் தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்படியே இதை கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு இந்த ஃபோட்டோவெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டர் வந்து முடிஞ்சிருக்கு. தென் கீழே வந்து ஃபோன் நம்பரும் இருக்குது. இப்போது ஒரு மாதிரி கோவமாயிட்டு அதை அப்படியே கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அதை தூக்கி எறிகிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. ஒரு மாதிரி அதையும் தாண்டி ஒரு சொல்ல முடியாத ஃபீல். இப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஆமாம் நான் எதுக்கு அவன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கணும்? ஏன் நான் சம்மந்தமே இல்லாமல் அவன் மேலே அவ்வளோ கோவப்படணும்?
அவன் எனக்கு என்ன பண்ணான்? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. ஸோ, இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, அந்த பேப்பர மறுபடியும் அந்த டஸ்ட்பின்லேருந்து எடுத்து அப்படியே ஓப்பன் பண்றாங்க. ஸோ, அதுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. மொபைல் எடுத்து அந்த நம்பர டயல் பண்ணி கால் பண்றாங்க. இப்போ ஒரு மாதிரி நர்வஸா ரூம்ல அங்கேயும் இங்கேயும் வாக் பண்ணிட்டு இருந்த ஜெமன், டக்குனு கால் வந்ததும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஃபோன் எடுத்து பார்க்குறான். அவன் நெனச்ச மாரியே அன்னோன் நம்பரா தான் இருக்கு. ஸோ, ரொம்ப ஒரு மாரி ஆசையோட டக்குனு கால வந்து பிக் பண்ணுறான். அந்த பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ், "சார், கம்பெனிக்கு புதுசா 2 ஃபைல் வந்திருக்கு. அத நாங்க உங்க மொபைலுக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஏதுன்னு நீங்க பார்த்துட்டு அத கன்டின்யூ பண்ணுறதா இல்ல ட்ராப் பண்ணுறதான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, ஜெமன் டக்குனு ஒரு மாரி இன்சல்ட் ஆயிட்டு, "சரி, ஓகே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ, ரொம்ப ஒரு மாதிரி ஆ ஆர்வத்தோட வந்து அந்த காலை அட்டெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும்போது கடுப்பா இருக்குது. மொபைலை தூக்கி பெட்டில் போட்டுட்டு ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான், நெயிலை பைட் பண்ணிவிட்டு. இப்போ மறுபடியும் ஒரு கால் வருது. ஸோ, டக்குன்னு அந்த மொபைலை எடுத்து பார்க்குறான். அதுவுமே அன்னோன் நம்பராக தான் இருக்குது. இதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து பிக் பண்ணி பார்க்குறான். அது ஏதோ அன்வான்டட் காலு. ஸோ, டக்குன்னு அத கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கடுப்பாகுறான். இப்போ மறுபடியும் கால் வருது. அது அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, "ஏன்டா இப்படி எனக்கு கரெக்டான டைமில் மட்டும் தான் உயிரை வாங்குவீங்களா?" அப்படின்ற ஒரு கடுப்போடையே அந்த கால் எடுக்கிறான். ஸோ, பார்த்தா மறுபடியும் அன்னோன் நம்பர் தான். "என்னடா இது?" அப்படின்னு ஒரு ஒரு சலிப்போடையே அந்த கால் அட்டெண்ட் பண்ணுறான். அந்த பக்கத்துலேருந்து, "ஹலோ, நான் சாஷா பேசுகிறேன். நான் நான் ஜெமன். ஆ, ஈவினிங் 4:00 வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடுது. ஸோ, அவன் வந்து ஒரு மாதிரி கட்டான காலையே காதிலே வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி மலைச்சு போய் நிற்கிறான். அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? நம்ம கூட பேசுகிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வாயில் கை வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ, கொஞ்ச நேரம் அப்படியே போக, அந்த மொபைலை தூக்கி ஓரமா வச்சுட்டு, அவனோட ரூமில் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறான். அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ, அவங்க கண்டிப்பாக இப்போ என் மேலே இருக்கிற தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சந்தோஷத்தோடு அப்படியே இருக்கா. இப்போ ஈவினிங் 4:00 கரெக்டாக வீட்டுக்கு போகிறா. இப்போது அங்கேயும் சாஷா வந்து ஹாலில் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு, காஃபி எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜிமன் வந்ததும் உள்ளே கூப்பிடுறா. ஸோ, ஜிமனும் உள்ளே வரான். என்ன ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு உட்கார்றான். ஆப்போசிட்டில் சாஷா உட்கார்றா. அவனுக்கு பக்கத்தில் காஃபி கப்பையும் வச்சுட்டு, அவளுக்கும் ஒரு காஃபி கப் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஜிமன் அப்படியே அந்த கப்பை வந்து கையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ சாஷா அந்த காஃபியை சிப் பண்ணிவிட்டு, "எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. நீ என்ன விஷயமா பேசணுன்னு சொல்லியிருந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, இப்போ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி அவன் கையில் வச்சிருந்த கப்பை கீழே வச்சுட்டு, "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் கூட பேசுகிறதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கே பெரிய தேங்க்ஸ். எங்கே நீங்கள் என் கூட பேச மாட்டீங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க எதுவுமே சொல்லாமல் அந்த கப்பை கையில் வச்சுக்கிட்டே, "நீ ஏதோ விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தியே, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் பேசணும் சொல்லு" அப்படின்றாங்க. அது வந்து, நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு தான் இருக்கேன். முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே சாஷா ஆப்போசிட்டில் அவனை பார்க்குறா. "உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் பிடிக்காதுன்ற ரீசன் எனக்கு தெரியல. அது எல்லாரும் என்னை கொஞ்சம் பேட் பாய், ரவுடி பையன், சண்டை போடுவான் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமாகவே படாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு தாட் இருக்கும். அந்த இடத்துலலாம் போயிட்டு நான் நல்லவன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இப்போது உங்ககிட்ட நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. நான் வயனை லவ் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்கிறான். இப்போ அத கேட்டதும் நீங்கள் அப்படியே சாஷா அப்படியே செம்ம ஷாக் ஆகிட்டு ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும்ன்ட்டு. ஆனால் எனக்குள்ளே அந்த ஃபீல் இருக்குன்றது வயன் என்கிட்ட சொல்லி தான் எனக்கே தெரியும். வயன் என்கிட்ட வந்து சொன்னான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. இந்த 10 நாளில் நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரிப்ளைவாக பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் போகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலை. அவள் போனதுக்கப்புறம் தான் நானும் அவளை லவ் பண்ணுறன்ற விஷயத்தையும் உணர்ந்தேன். அப்போ உங்கள் சிஸ்டருக்கு செம்ம கோவம் வருது. அட்டி பாவி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வயனை எனக்கு தனியாக உங்ககிட்டேருந்தெல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணமே இல்லை. என்ன தான் அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் எனக்கு அவளை பிடிச்சிருந்தாலும் அவள் உங்களோட ஹாப்பியாக இருக்கா. அதே ஹாப்பினஸோடு தான் அவள் லைஃப் லாங் இருக்கணும். நான் என் ஃபேமிலியில் தனியாக வளர்ந்தவன். ஆனால் நான் அதிகமாக பேச மாட்டேன். ஒரு மாதிரி தனியாகவே இருந்துட்டேன். எனக்கு அது பழகிடுச்சு. பட் வயன் அப்படி கிடையாது. அவள் ஒரு மாதிரி குழந்த மாதிரி துரு துருன்னு ஜாலியாக எல்லாருக்கூடையும் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறவ. அவளை உங்ககிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிட்டேன்னா கொஞ்ச நாள் என் கூட இருப்பா சந்தோஷமாக. அப்புறம் உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாள். அப்படியெல்லாம் எனக்கு அவளை கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணம் கிடையாது. எனக்கு நீங்கள் எல்லோரும் வேணும். உங்கள் எல்லாத்தோடையும் அவள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஒரு பேபி வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியலை. அந்த பேபி மேலே ஒரு பெரிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு அந்த பேபியை தூக்கி கொஞ்சணும், அது கூட இருக்கணும், அதை நானே பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ தோணுது. எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்லை தான். ஆனால் வயன் மூலமாக எனக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த பேபி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும்ல. அதனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வயனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அதே சமயம் நான் உங்கள் யாரோட பெர்மிஷன் இல்லாமலும் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டும் போக மாட்டேன். எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் பெர்மிஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் உங்களுக்கு தோடும்போது சொல்லுங்கள். இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்காக நீங்கள் இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எழுந்துக்க போக, இப்போது டக்குன்னு சாஷா, ஜிமன் ஒரு நிமிஷம், நீ பேசிட்ட, நான் பேச வேணாமா அப்படின்றாங்க. ஸோ எந்திரிச்ச ஜிமன் அப்படியே உட்கார்றான். இப்போ உங்கள் சிஸ்டர் அப்படியே காஃபி கப்பை டீப்பாய் மேலே வச்சுட்டு, வயன் சின்ன பிள்ளை தான், அவள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறவ தான், அவள் திடீர்னு வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லுவான்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவளுக்குள்ளேயும் இந்த ஃபீல் இருக்குன்றது எனக்கு புதுசாக இருக்குது. நான் 1000 தடவை அவள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளெல்லாம் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது, உன்னோட ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு. ஆனால் யாருக்கு தெரியும் லவ்ன்றது எப்போ எப்படி வரும்னு. ஏன்னா அனுபவப்பட்டவ தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறா. ஸோ ஜிமன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு ஸ்டார்டிங்கில் உன்னை பிடிக்காது தான், ஆனால் இப்போ தான் நான் யோசிக்கிறேன், நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்னு. எனக்கு தெரியலை, எல்லோரும் சொல்லி சொல்லி நானும் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நீ இப்படி தான் அப்படின்னு. நான் இது வரைக்கும் உன் கூட பேசினது கிடையாது. நீ எப்படிப்பட்ட பையன் எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் கூட பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன்னு. எனக்கு புரியுது உன் தாட்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போதைக்கு வயன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சிட்ருக்கா. அவள் இன்னும் 2 வருஷம் படிக்கணும். இப்போ நீ அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு ஓப்பன் பண்ணி சொல்லிட்டேன்னா உன் பின்னாடியே சுற்றி அதுலேயே தான் இருப்பாளே தவிர ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டா. எனக்கு வயனை பற்றி நல்லா தெரியும். அதனால் இந்த 3 இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவள் கேட்டால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிடு, இல்லை வெயிட் பண்ண சொல்லு. ஆனால் லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடாத. அவளுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். அவள் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்டே நான் பேசுகிறேன்.
கண்டிப்பா அம்மா, அப்பா ஒத்துக்குவாங்க. நான் ஏன் இத சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜெமீனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் அப்படியே ஒரு மாரி ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டு, "ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. நான் இன்னும் என் அம்மா, அப்பா கிட்ட கூட இத சொல்லல. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுவேன். அவளோட ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் எந்த விதத்துலயும் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி டியர்ஸோட அவன் எழுந்துக்கிறான். "சரி சிஸ்டர், நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டெப் வைக்க, "ஜிம்மன் ஒரு நிமிஷம்" அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவங்க டக்குன்னு அவங்களோட ஸ்டொமக் அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு, "ஒயனை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் இந்த பேபி மேலே உனக்கு உரிமை வரும்லாம் கிடையாது. இந்த பேபி இன்னும் ஹெல்த்தியாக என் ஸ்டொமக்கில் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீ தான். அன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலன்னா என்ன வேணால் நடந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அவள் பிறந்ததுக்கப்புறம் உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அவளை வந்து பாரு, கொஞ்சம் விளையாடு, அவளை வெளியே தூக்கிட்டு போ, அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடு, என்ன வேணால் பண்ணு. ஒரு சித்தப்பாவா அவள் மேலே எல்லா உரிமையும் எடுத்துக்கிற உரிமை உனக்கு இருக்குது." அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ ஜிம்மன் அப்படியே கொஸ்டினபிளாக பார்க்குறான். "பின்ன எனக்கு ஹஸ்பண்ட்னா என் பொண்ணுக்கு சித்தப்பா தானே?" அப்படின்னு சொல்ல, இப்போ டக்குன்னு ஜிம்மன் நல்லா சிரிச்சிடுறான் ரொம்ப சந்தோஷமா. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு, "சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் ரொம்ப சந்தோஷமா. ஸோ உங்களை நினச்சி அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் அவ்வளோ லவ்வோட ரொம்ப ஒரு மாதிரி எல்லாமே சக்ஸஸ் ஆன ஃபீலில் இருக்கிறான். ஸோ எப்போ நீங்கள் வருவீங்க, எப்போ உங்களை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையோடு இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கிளம்பி இங்கே வந்திருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கும். இதனால தான் ஜிம்மன் வந்து உங்ககிட்ட, "வேணாம், நீ ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் இதே ஃபீல்டில் இருந்தேன்னா நம்ம அதுக்கப்புறம் பேசலாம்" அப்படின்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பான். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் நீங்கள் வந்து அதை டோட்டலி வேறு மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப அவன் கஷ்டப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ எதுவுமே புரியாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பண்ணிட்டீங்கன்னு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருந்திருக்கும். அப்படி ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும்போது தான் மனசு ரொம்ப உடஞ்சி போய் எல்லாத்தையுமே ஹோபிக்கிட்ட அவன் வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பான். பட் பக்கத்து சேரில் வந்து மினி வந்து தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பா. ஸோ அவள் தூங்கியிருக்க மாட்டா. இந்த விஷயம் எல்லாத்தையும் அவள் கேட்டுட்டு இருந்திருப்பா. இப்போ வந்து மினிக்கு இப்போ தான் தெரிய வருது, அதாவது ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் தெரிய வருது இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே மினி உங்ககிட்ட சொல்கிறா, இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. புரிஞ்சுக்காமல் இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகையும் வருது, சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, அப்போ அப்போ என்னை வந்து பார்க்கலாம்ல, எதுக்கு உள்ளே வர மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகையோடு கேட்குறீங்க. இப்போது அவள் அதுக்கும் சொல்கிறா, "நீ வந்து இப்போது இந்த சூழ்நிலையில் அவனை வந்து ஹக் பண்ணி ஏன் எனக்கு என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியான்னு கேட்டா, அவன் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடுவேன்ற பயத்தில் தான் உன்னை வந்து பார்க்கல. இப்போ வரைக்குமே சாஷாக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை அவன் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவன் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான்" அப்படின்னு சொல்லிட்டு மினி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே கடன்னு சாப்பிட்டுட்டு உங்களோட டேப்லெட்டை எடுத்து போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. இப்போது மினி வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் ஜிம்மன் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா, டேப்லெட்டும் போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த விஷயத்த ஷேர் பண்ணதை பற்றியெல்லாம் அவள் எதுவுமே சொல்ல கிடையாது. இப்போ நார்மலி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுறீங்க. உங்களுக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு, இருந்தாலும் ஓரளவு நடக்க முடியுது. ஸோ தாங்கி தாங்கி வெளியே வந்துடுறீங்க. உங்களை பார்த்ததும் ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். இப்போ டக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க இறுக்கமா. ஸோ இதுக்கு மேலே அவனாலேயும் முடியல. அப்படியே பயங்கரமாக ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, தென் நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் போக போகுதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா, பாய்.